ஹாய் ஸ்வாக் ஸ்போர்ட்ஸ் வீவர்ஸ். இந்தியன் ஹெட் கோச் இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பிளேயர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசினது, புஜாராவை வச்சு கௌதம் கம்பீர் வச்ச ஒரு ரிக்வெஸ்ட்டை இந்தியன் செலக்ஷன் கமிட்டி சேர்மன் அஜித் அகர்கர் நிராகரிச்சது, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு சவுத் ஆப்பிரிக்கா போனதை வச்சு ஒரு முக்கிய மாற்றத்தை உடனே ஜெய்ஷா செஞ்சாகணும்னு கெவின் பீட்டர்சன் கேட்டிருக்கிறது, நான் பும்ராவோட ஃபேன் ஏன் அப்படின்னு லெஜண்ட் மெக்ராத் சொல்லி இருக்கிறதுன்னு கிரிக்கெட் உலகத்துல உள்ளேயும் வெளியும் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் நாம ஸ்வாக் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இந்தியன் பேட்ஸ்மேன் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட் நல்லா விளையாண்ட ஜெய்ஸ்வால் வரைக்குமே ஃபீல்டு செட்டப் பத்தியோ மேட்ச் சிச்சுவேஷன் பத்தியோ எந்த கவலையும் படாம சில டைம் அவுட் ஆனது மேட்சோட முடிவையே மாத்திரதா அமைஞ்சிருக்கு. இது சம்பந்தமா இந்தியன் ஹெட் கோச் கௌதம் கம்பீருக்கு எக்கச்சக்க கோபம் இருந்திருக்கு. இது சம்பந்தமா அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பேசுறப்ப, இது வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லாமே எனக்கு போதும், இதுக்கு மேல நாம மேட்ச் பத்தி என்ன முன்னாடியே டிஸ்கஸ் பண்றோமோ தயவு செஞ்சு அதை மட்டும் போய் செய்யுங்க, அதை மீறி எந்த பிளேயராவது செஞ்சீங்கன்னா அவங்கள டீம்ல இருந்து நாங்க டிராப் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாவே பேசியிருக்காரு. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா லாஸ்ட் டெஸ்ட் டிரா ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ்ல இருந்தப்ப இந்தியன் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் விக்கெட்டை கொடுத்தது, விராட் கோலி விக்கெட்டை கொடுத்தது, அண்டு நல்லா விளையாட்டு இருந்த ஜெய்ஸ்வால் உங்களுக்கு ஷார்ட் பாலுக்கு ஃபீல்டிங் வச்சிருந்த போதும் அந்த ஷார்ட் பாலை நான் அடிச்சுதான் அவன் போய் அவுட் ஆனது, இதெல்லாம் சேர்ந்து கம்பீரை ஏகத்துக்கும் கோவப்படுத்தியிருக்கு. நீங்க யாரும் என் பிளான் படியே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருக்காரு. இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான நியூஸும் கௌதம் கம்பீர் சம்பந்தப்பட்டது தான். ஆனா இதுல இன்னும் 2 பேர் இருக்காங்க. அது இந்தியன் செலக்ஷன் கமிட்டி சேர்மன் அஜித் அகர்கர் அண்ட் இந்தியன் பிளேயர் புஜாரா. புஜாரா 2018 and 19 நடந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ்ல 74 ஆவரேஜ்ல 521 ரன் எடுத்திருந்தாரு. அவர் தான் அந்த சீரீஸ் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு பேட்டிங்ல ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருந்தாரு. அதனால புஜாராவை இந்த முறையும் ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு கம்பீர் ரொம்ப விருப்பப்பட்டு செலக்ஷன் கமிட்டி சேர்மன் அகர்கர் கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா அகர்கர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன சொல்லிட்டாருன்னா, என்னால மறுபடியும் பழைய பிளேயர்ஸை செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு உதாரணமா இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல இங்கிலாந்து ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் விளையாடுறதுக்கு இந்தியா வந்தாங்க. அப்ப விராட் கோலி, KL ராகுல், ரவீந்திர ஜடேஜான்னு ஸ்டார் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே இந்தியன் டீம்ல இல்ல. அப்படி இருந்தப்ப கூட செலக்ஷன் கமிட்டி சேர்மன் அஜித் அகர்கர் யங்ஸ்டர்ஸ் ஆன ரஜத் பட்டிதார், தேவ்தத் படிக்கல், த்ருவ் ஜூரல், சர்ஃப்ராஸ் கான் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் தான் கொண்டு குரூம் பண்ணி ஒரு புதிய டீமை கட்டமைக்கிறதுக்கு விருப்பப்பட்டாரு. அதையும் செஞ்சாரு. சோ அந்த காரணத்தால கம்பீர் கேட்டும் கூட அஜித் அகர்கர் இல்ல நாங்க அந்த பழைய ரூட்ல போக மாட்டோம், இனி புது பிளேயர் தான் உள்ள கொண்டு வருவோம்னு சொல்லிட்டாங்க. இதனாலையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற முடிவாலையும் கம்பீர் ரொம்ப அப்செட் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்கா WTC ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இந்த சைக்கிள்ல மொத்தம் அவங்களுக்கு 12 மேட்ச் தான். அதுல 11 மேட்ச் விளையாண்டதுமே ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இதுல 3 பெரிய கிரிக்கெட் நாள்ல இந்தியா கூட மட்டுமே 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதுவும் சொந்த நாட்டுல விளையாண்டாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, ஒரு மேட்ச் தோத்தாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 3 பெரிய கிரிக்கெட் நாடான இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து இவங்க தங்களுக்குள்ள மட்டும் இந்த 2 வருஷத்துல இந்த சைக்கிள்ல மொத்தம் 10 டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்காங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி பெரிய கிரிக்கெட் நாடுகள் கூட விளையாடாம ரொம்ப ஈஸியான நாடு கூட விளையாடி WTC ஃபைனலுக்கு வந்துட்டாங்கன்னு அந்த டீம் மேல ஒரு கிரிட்டிசைஸ் போயிட்டு இருக்கு. மைக்கேல் வாகன் கூட அந்த மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு. இந்த நிலைமையில அதே இங்கிலாந்துல இருந்து கெவின் பீட்டர்சன் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா அவங்க டைம் டேபிள் அவங்க ஒன்றும் பண்ணல, நெக்ஸ்ட் அவங்க இருக்கிற கேப்ல முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு விளையாடி இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல நம்ம அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. ஆனா இதுக்கு மேல WTC ஃபைனல்ஸ்க்கு எப்படி எல்லா டீமும் வரணும்னா எல்லாத்துக்கும் ஈவனா நீங்க ஒரு செட்டப் பண்ணி கொடுக்கணும், அதுதான் நியாயமானதா இருக்கும். இந்த முறை ஐசிசிக்கு புதிய சேர்மனா வந்திருக்க ஜெய்ஷா இதை பண்ணுவாருன்னு நான் உறுதியா நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கடுத்து ஆஸ்திரேலியன் ஃபார்மர் ஃபாஸ்ட் பவுலிங் லெஜெண்ட் கிளென் மெக்ராத் பும்ராவை பத்தி சொல்றப்ப அவரை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்குது. சில ஸ்டெப்ஸ் மட்டுமே ஓடி அவரால் அவ்வளவு வேகத்தை எப்படி ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நெக்ஸ்ட் அவருக்கு 2 பக்கமும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை ரொம்ப அதிகமா இருக்கு. பவுலிங்ல எனக்கு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு, அதே மாதிரி பும்ராவுக்கும் அது இருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த சீரீஸ்ல மட்டும் இந்தியா டீம்ல பும்ரா இல்லாம இருந்திருந்தா இந்த சீரீஸ் ஒன் சைடா போயிருக்கும். ஆஸ்திரேலியா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. தனி ஒரு பிளேயரா அவரு இந்த மேட்சை இந்தியா பக்கம் இழுத்து பிடிச்சிட்டு வராரு. நான் சொல்றேன், நான் பும்ராவோட பெரிய ஃபேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனா மனதிருந்து பாராட்டி இருக்காரு. நெக்ஸ்ட் பாகிஸ்தானோடைய சேர்ந்த பசித் அலி அவங்களோட ஃபார்மர் பிளேயர் என்ன சொல்றாருன்னா, விராட் கோலி சரியாவே விளையாடலன்னா ரோஹித் சர்மாவை கீழே இறக்குன மாதிரி அவரையும் கீழே இருக்குங்க, நிதிஷ்குமார் ரெட்டியை 4வதுல விளையாட வைங்க, நல்லா விளையாடுறவங்களுக்கு மேல இடம் கொடுங்க
ஆனா நீங்க இதை யாரும் செய்ய மாட்டீங்க, ஏன்னா நீங்க எல்லாருமே விராட் கோலியை பார்த்து டீமே பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி விராட் கோலிக்கு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாமே இன்னைக்கு கிரிக்கெட் உலகத்துல கொஞ்சம் முக்கியமான நியூஸா போயிட்டு இருக்கு. நாளைக்கு அடுத்தடுத்து என்ன நியூஸ் வருதுன்னு பார்க்கலாம். அதுல நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்கலாம். இந்த ஷோவை பார்த்த எல்லாத்துக்குமே தேங்க்யூ.